ஒவ்வொரு நாளும் ஆசாரி உன் உறக்கம் கலையும் ஆசாரி இது விடுதலை முழக்கம் ஆசாரி இது விடுதலை முழக்கம் ஆசாரி இனி நாளே கேட்கும் ஆசாரி இனி நாளே கேட்கும் ஆசாரி வட்டை நீக்கும் வரைக்கும் ஆசாரி வட்டை நீக்கும் வரைக்கும் ஆசாரி எங்கள் போராட்டம் தொடரும் ஆசாரி எங்கள் போராட்டம் தொடரும் ஆசாரி உன் ஆணவ ஆட்சி ஆசாரி உன் ஆணவ ஆட்சி ஆசாரி அது விரைவில் ஒழியும் ஆசாரி हम नहीं करेंगे आजादी हम नहीं रुकेंगे आजादी हम नहीं करेंगे आजादी हम नहीं रुकेंगे आजादी हम नहीं चलेंगे आजादी 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 தற்போது டிஎன்டிஜே மாநில செயலாளர் சகோதரர் எஸ்.ஏ. முகமது ஒலி அவர்கள் இந்த கண்டன உரை நிகழ்த்துவார்கள். அதை சரி பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற ஏக இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாற்றுமத நண்பர்களே, வியாபார பெருமக்களே, காவல்துறை உளவுத்துறை நண்பர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிற வக்ஃப் திருத்த மசோதாவிற்கு எதிரான ஒரு போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னால், முதியவர்கள் குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பச்சிளம் குழந்தைகள் குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கொளுத்தும் வெயிலிலேயும் இன்றைக்கு இங்கே குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே குழுமி இருக்கிற கூட்டம் ஆளக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கு என்ன தகவலை நாங்கள் சொல்ல இருக்கிறோம்? அதே போல ஏதோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் ஆர்ப்பாட்டம் நடக்கவில்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற எங்களுடைய அமைப்பின் சார்பாக தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலேயும் இன்றும் நாளையும் அனைத்து மாவட்டங்களிலேயும் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோமே. ஏன் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்ஃப் திருத்த மசோதாவை எதிர்க்க வேண்டும்? இது இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் அறிந்த விஷயமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத எங்களுடைய தொப்புள்படி உறவுகளுக்கு இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கான காரணத்தை விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் மத்திய ஒன்றிய அரசிற்கும் அடுத்த கட்ட எங்களுடைய போராட்டம் எப்படி இருக்கும் என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதினால் தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்ட களத்திலே இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்கள் குழுமி இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கான மிக முக்கியமான காரணம், கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பாராளுமன்றத்திலே ஒன்றியத்தினுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு என்பவர் ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறார். என்ன மசோதா? ஏற்கனவே இந்தியாவிலே அமலில் இருக்கக்கூடிய வக்ஃபிற்கான ஒரு மசோதாவை, வக்ஃபிற்கான சட்டத்தை அதில் நாங்கள் சில திருத்தம் செய்ய இருக்கிறோம். சில திருத்தத்தோடு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த வக்ஃபிற்கான சட்டத்தை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவோம். அதற்காகத்தான் இந்த மசோதாவை இந்த பாராளுமன்றத்தை தாக்கல் செய்கிறோம் என்று சொல்லி சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்கிறார். தாக்கல் செய்யும் போதே அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த வக்ஃப் திருத்த மசோதாவில் எந்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நன்றாக கவனியுங்கள். அவர்கள் 44 திருத்தங்களோடு வக்ஃப் திருத்த மசோதாவை பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணாங்க. தாக்கல் பண்ணி அமைச்சர் சொல்லுகிறார், இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் இதில் எந்த சமூகத்திற்கும் பாதிப்பு இருக்காது, இன்னும் யாருடைய உரிமையும் இதில் பறிக்கப்படாது. இது வக்ஃப் சொத்தை கூடுதல் நாங்கள் கவனம் எடுப்பதற்காக, இந்த வக்ஃப் சொத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள் இஸ்லாத்தில் உள்ள ஏழைகளுக்கு போய் சேருங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று பார்லிமெண்டிலே அறிவித்திருக்கிறார். சரி, அவர் என்ன திருத்தம் என்று சொல்வதற்கு முன்னாடி இவர் சொன்ன வாதம் இது சரிதானா? இவர்கள் கொண்டு வரக்கூடிய வக்ஃப் திருத்த மசோதாவிலே
இஸ்லாமிய சமூக மக்களுக்கு பாதிப்பு இல்லையா? வக்ஃப் வாரியத்திற்கு பாதிப்பு இல்லையா? இந்தியாவிலே எவ்வளவு ஏக்கர் கணக்கான இடத்தை கடந்த காலத்தில் வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள் வக்ஃப் துறைக்காக எழுதி வைத்தார்களே, வக்ஃப் செய்துவிட்டு போனார்களே, அவர்களுடைய இடங்கள் எல்லாம் அடுத்தவர்கள் அபகரிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் இன்றைக்கு சட்டத்தில் கொண்டு வரலையா? இது நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்த வரையில இது ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடுங்க. நம்ம நாட்டுல யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது தற்போது இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டும் அல்லது பாஜகவுக்கு முன்னாடி ஆட்சி அமைத்த காங்கிரஸாக இருக்கட்டும், யார் இந்தியாவுக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த இந்திய அரசியல் சாசன சட்டப்படிதான் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும். அந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுகிறது? இந்தியாவிலே ஒருவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு அவருடைய மதத்தை சுதந்திரமாக பின்பற்றுவதற்கு முழு உரிமை தரப்படணும். இன்றைக்கு முஸ்லிம்கள் நாங்க இந்திய நாட்டில் இந்திய குடிமகனாக இருந்து கொண்டு ஒரு முஸ்லிமா இருக்கிறவங்க வைங்க, இந்திய குடிமகன் என்று இந்த நாட்டு சட்டத்திற்கும் நாங்கள் மதிப்பளிப்போம். நாங்கள் ஏற்று இருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தையும் நாங்கள் முழுமையாக பின்பற்றுவோம். இப்படி பின்பற்றக்கூடிய அத்துணை உரிமைகளையும் ஆட்சியாளர்கள் வழங்கிவிட வேண்டும். அடுத்தவருடைய மத விவகாரங்கள்ல ஆட்சியாளரே இருந்தாலும், ஏன் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் அடுத்த மதத்தினுடைய அவர்களுடைய உரிமையில் தலையிடக்கூடாது. இது இந்திய அரசியல் சாசன சட்டம் சொன்ன ஒன்றுதானே. இன்றைக்கு வக்ஃப் திருத்தத்தில் நீங்கள் மசோதாவை கொண்டு வருகிறீர்களே, நீங்கள் கொண்டு வரக்கூடிய மசோதா எந்த லட்சணத்தில் இருக்கிறது? அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் இந்த முன்னோர்கள் வழங்கிய வக்ஃப் சொத்தை தாழி பார்க்கக்கூடிய நிலையில் தானே உங்களுடைய அந்த திருத்த சட்டம் இருக்கிறது. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற திருத்த சட்டம் இது முழுக்க முழுக்க நம்முடைய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் ஊழல் பெருச்சாளிகளுக்கும் தாழை பார்ப்பதற்காகத்தான் இந்த இடத்தை அவங்க கொடுக்கிறது திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. சரி, நாங்க எந்த மதத்திலேயும் உள்ள தலையிட விரும்பல, இதனால யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க என்கின்ற சொன்னாங்க. எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல வக்ஃப் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதை எங்களுடைய தொப்புள்படி உறவுகளுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்திலே பதிவு வைக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்திலே வக்ஃப் என்கிற ஒரு சட்டம் இருக்குதுங்க. வக்ஃப் சொல்லக்கூடிய சட்டம்னா என்ன? இப்ப நான் ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கிறவங்க வைங்க, நான் என்னுடைய சொத்துக்களை இந்த இஸ்லாமிய சமூகத்துல இருக்கக்கூடிய ஏழைகளுடைய பயன்பாட்டிற்காக அது ஒரு கல்வி நிறுவனம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்லது தேவைப்படக்கூடிய நபர்களுடைய அந்த இன்னொரு விஷயங்களுக்காக எங்களுடைய சமூக மக்களுக்காக நான் என்னுடைய இடத்தை கொடுத்து விட்டால், நான் என்னுடைய இடத்தை வக்ஃப் செய்து விட்டால், அதற்கடுத்து இஸ்லாம் எனக்கு சொல்லக்கூடிய சட்டம், நான் வக்ஃப் செய்த சொத்தை திருப்பி நான் பின்னாடி எனக்கு கேட்கக்கூடாது. இந்த இடத்தை நான் தான் கொடுத்தேன், இந்த இடத்தை எனக்கு தாங்க நான் கேட்கக்கூடாது. எந்த அளவிற்குனா நாங்கள் இறை தூதராக மதிக்கக்கூடிய முகமது என்ற இறை தூதர் எங்களுக்கு கட்டளை இருக்கிறார்கள். யார் ஒருவர் இறைவனுடைய நன்மையை எதிர்பார்த்து இறைவனுக்காக தன்னுடைய சொத்தை வக்ஃப் செய்து விட்டாரோ, இப்படி வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துகள் லா யுபாவு, அது யாருக்கும் விற்பனை செய்யப்படக்கூடாது. வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது. இது இஸ்லாம் எங்களுக்கு சொன்ன ஒரு சட்டம். வலா யுபாவு, இன்னும் அந்த வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் யாருக்கு அன்பளிப்பாகவும் கொடுக்கக்கூடாது. வலா யூரஃபு, அதே போல ஒருவர் வக்ஃப் செய்து விட்டு இறந்து போய்விட்டால் இறந்தவருடைய வாரிசுகள் இது என்னுடைய தகப்பனாருடையது, இது என்னுடைய அப்பாவுக்குள்ளது, தந்தைக்குள்ளது, எங்க தாத்தாவுக்குள்ளது, எங்க தாத்தா சொந்தம் கேட்டக்குள்ளது என்ற வாரிசுகள் சொந்தம் கொண்டாடக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கங்களுக்கு வக்ஃப் எந்த அளவுக்கு சொல்லுது? நான் இறைவனுடைய நன்மை எதிர்பார்த்து மறுவாழ்வு நாளில் இறைவனுடைய அதிகமான கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பல நபர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவருடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய சொத்துக்களை வக்ஃப் செய்து விட்டால் அதை விற்கக்கூடாது, யாருக்கு அன்பளிப்பு கொடுக்கக்கூடாது, அவங்களுடைய வாரிசுகள் கூட அந்த வக்ஃப் சொத்துக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது. இப்படி இஸ்லாமிய மார்க்க ஒரு சட்டம் சொல்லி இருக்கல, ஆனா இன்னைக்கு நீ கொண்டு வந்திருக்கிற சட்டம் வக்ஃப் திருத்த சட்டம் என்று 2024 நீ கொண்டு வந்திருக்கிறாயே, அது எந்த லட்சணத்தில் இருக்கிறது? நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே 1923 வருஷத்திலேயே வெள்ளக்கார ஆட்சியில் இருந்தாங்க. வெள்ளக்கார ஆட்சியில் இருக்கும் பொழுது
முசல்மான் வக்ஃப் ஆக்ட் என்ற ஒரு ஆக்டை உருவாக்குகிறார். வெள்ளையனுடைய ஆட்சி காலத்திலேயே வக்ஃபுக்கு ஒரு சட்டம் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது. திரும்ப இந்தியா விடுதலை பெற்று 1950 இந்தியா குடியரசை அடைகிறது. இந்தியாவிற்கு ஒரு அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது. இப்படி அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டு ஒரு 4 வருடம் கழிச்சு 1954 இங்க இந்தியாவில் ஒரு புதிதாக ஒரு வக்ஃப் சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் வெள்ளக்கார 1923 சட்டம் போட்டாங்க. அப்ப இந்த சமுதாய வீதிக்கு வந்து போராடல. 1954 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவிற்கு அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு 1954 புதிதாக ஒரு வக்ஃப் சட்டம் இயக்கப்படுகிறது. அப்ப இந்த முஸ்லிம் சமுதாயம் வீதிக்கு வரவில்லை. திரும்ப அதற்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 1995 அந்த வக்ஃப் சட்டத்தை இன்னும் சில திருத்தத்தை செய்கிறார்கள். அப்படி திருத்தம் செய்கிற போது அப்போது இந்த சமுதாயம் வீதிக்கு வரவில்லை. 2003 சில திருத்தத்தை பண்றாங்க, இந்த சமுதாயம் ஓட்டுக்கு வரல. 2013 சில திருத்தம் செய்யப்படுது, அப்ப இந்த சமுதாயம் ஓட்டுக்கு வரல. ஆனால் 2024 கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பார்லிமெண்ட்ல நீ தாக்கல் செய்த அந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக அசையும் சொத்து அசையாத்து என்ற 10 லட்சம் ஏக்கர் கணக்கில் எப்படி இருக்கலாம், 10 லட்சம் கோடி கணக்கில் எப்படி இருக்கலாம் என்று எண்ணி கடந்த காலங்களிலேயே சில இடங்களில் அரசாங்கமே என்ன செய்திருக்கிறார்கள், சொத்துக்களை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். அதை கூட இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் இருக்குது. இந்த ஒன்றிய மத்திய அரசாங்கம் டெல்லியில மாத்திரம் எடுத்துக்கிட்டார் 123 வக்ஃப் இடத்தை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அதுல முஸ்லிம்கள் வழங்கி வழிபடக்கூடிய ஒரு பள்ளிவாசலும் வழங்கும். இன்னைக்கு வக்ஃப் சொத்துல பள்ளிவாசலும் இருக்கத்தான் செய்கிறது. முஸ்லிம்களை புதைக்கக்கூடிய அடக்கம் செய்யக்கூடிய கபரிஸ்தான் இருக்கிறது. ஒன்றிய அரசு டெல்லியில மட்டும் 123 இடத்தை அபகரிச்சுட்டு அதுல பள்ளிவாசலை அபகரிச்சுட்டு இப்படி பல மாநிலங்கள்ல வக்ஃப் சொத்துக்கள் அரசாங்கத்தாலே அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அரசு ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டா அதுல சில இடங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மற்ற சில மாநிலங்கள்ல அரசாங்கமே இடத்தை அபகரிக்கும் பொழுது இப்ப உள்ள திருத்தத்தை கொண்டு வர்றான். என்ன திருத்தத்தை கொண்டு வர்றான்? ஒரு இடம் இது அரசாங்கத்திற்கு உரியதா அல்லது வக்ஃப் போடக்கூடியதா என்ற ஒரு பிரச்சனை எழுமானால் அதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃப் போர்டுக்கு கிடையாது. நீதிமன்றம் கூட அதை முடிவெடுக்க மாட்டாங்க. அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் இருக்கிறாரு, அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் தான் இது வக்ஃப் போர்டுக்குள்ள ஒரு இடமா இது அரசாங்கத்துக்குரிய இடமா என்று முடிவெடுக்கிற அதிகாரம், அதை சர்வே செய்கிற அதிகாரம் மாவட்ட கலெக்டருக்கு தான் இருக்கிறது. வக்ஃப் துறையில் இருக்கக்கூடிய அந்த சர்வே பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. நான் கேட்கிறேன், இன்றைக்கு இது போன்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பொறுத்தவரையில அங்கே நீங்கள் உங்களுடைய வாளை ஆட்ட முடியாது. தமிழ்நாட்டிலே உங்களுடைய வாளை இந்த தமிழக மக்களை ஒட்ட நம்பிக்கை இருக்கிறார்கள். ஒரு எம்பி தேர்தலில் கூட ஒரு இந்த எம்பி தேர்தல் எடுத்துக்கிறீங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த தொகுதியில் கூட நீங்கள் வெற்றி பெற முடியவில்லை. இப்படி வெற்றி பெறாத நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு அல்லாத இதர மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இதர மாநிலங்கள்ல உங்களுடைய காற்று கருவாறு நடக்கக்கூடிய எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது.
ஊபியில எடுத்துக்கிட்ட ஊபியில மட்டும் 2,000 லட்சத்திற்கு மேல அந்த வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது. இப்ப அங்க ஒரு பிரச்சனை வருது. அந்த ஒரு பிரச்சனை இல்ல, அங்க வந்து ஒரு கலெக்டர் முடிவு எடுக்கிறதா இருந்தா கலெக்டர் என்ன முடிவு எடுப்பார்? அது கோர்ட்டுக்கு போகும்னு சொன்னா கோர்ட்ல உள்ளவங்க நியாயப்படி பார்த்து முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவெடுக்கிற அதிகாரத்தை மாவட்ட கலெக்டருக்கு சொன்னார். அந்த மாவட்ட கலெக்டர் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாரு. இன்னும் ஒரு அரசாங்கத்தின் ஒரு இடமாக ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்தை உரிமை கொண்டாடக்கூடிய முதல் இடத்திலே கலெக்டர் தான் இருக்கிறாரு. யார் அந்த இடத்தை உரிமை கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கிறாரோ அவரையே நீதிபதியாக்கி நீங்களே முடிவெடுத்துக்கிடுங்க. இன்னொரு எந்த அளவிற்கு விசமத்தனத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் அரசாங்கத்துக்குரியதா வக்ஃபுக்குரியதா என்பதற்கு கலெக்டர் முடிவெடுத்து அந்த மாநிலத்தினுடைய அந்த அரசாங்கத்திற்கு ஒரு தலைவரை சொல்லிருந்தோமா, இந்த இடம் வந்து அரசாங்கத்துக்குள்ளதுதான் அல்லது இந்த இடம் வக்ஃபுக்குள்ளதுதான், இப்படி ஒரு தலைவரை சொல்லிட்டாங்க வைங்க. உதாரணத்திற்கு கலெக்டர் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இது அரசாங்கத்துக்குள்ளது என்று சொல்லிவிட்டால் உடனே ரிஜிஸ்டர் அரசாங்கத்துக்கு சொல்லி கொடுத்தோம். அந்த இடத்தை அரசாங்க அநியாயம் போய் அபகரிப்பாங்க. டெல்லியில் அபகரிச்ச மாதிரி ஒரு பள்ளி வாசலையும் சேர்த்து அபகரித்தாங்க. இந்த மாதிரி 123 இடத்தை அரசாங்கம் அபகரிப்பானா அது கலெக்டர் முடிவு பண்ணணுமா? கலெக்டர் முடிவு பண்ணி இது அரசாங்கத்துக்குள்ளது என்று சொல்லிவிட்டால் உடனே அந்த இடத்தை அரசாங்கத்திற்கு ரிஜிஸ்டர் செய்து விட வேண்டும். இங்கே இஸ்லாமிய சட்டம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறதா இல்லையா? கிரண் ரிஜிஜு மத்திய அமைச்சர் பேட்டி அளித்தாரு, பாராளுமன்றத்தில் சொன்னாரு, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்த சட்டத்தால் எந்த சமயத்திற்கும் பாதிப்பு இல்லை. இஸ்லாமிய சட்டத்தில் நாங்கள் மூக்க நுழைக்கல, நீ மூக்கை நுழைத்திருக்கிறாயே இல்லையா? வக்ஃபு சொத்து யாருக்கும் அன்பளிப்பாகவோ யாரும் அதை வாரிசு உரிமையிலோ அல்லது விற்க கூட கூடாது என்கிற ஒரு சட்டம் இருக்கும் பொழுது இன்னைக்கு கலெக்டர் நினைத்தால் அந்த இடத்தை தனதாக்கி கொள்ளலாம் என்று நீ சட்டத்தை கொண்டு வருவாய் என்று சொன்னால் அப்ப இஸ்லாத்தினுடைய சட்டத்தில் உள்ள மூக்க நுழைச்சிருக்கிறீங்க. இந்த அதிகாரத்தை உனக்கு தந்தது யார்? நாங்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை மூக்க நுழைக்கிறதுக்கு நீ மத்திய அமைச்சராக இருக்கலாம் அல்லது உள்துறை அமைச்சராக இருக்கலாம் அல்லது இந்திய நாட்டினுடைய பிரதமராக கூட இருக்கலாம். இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்து விட்டால் இஸ்லாமிய சட்டத்தில் மூக்க நுழைப்பியா? எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்க அதை இப்படி செய்யக்கூடாது தடை போடுவீங்க. அப்படி தடைபடக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? இந்திய அரசியல் சாசனத்துக்கு செஞ்சிருக்கிறா? அப்ப நீங்க எவ்வளவு நினைச்சுக்கிறீங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்து விட்டால் நாங்க சட்டத்தை பார்க்க மாட்டோம், நாங்க வந்து நியாயத்தை பார்க்க மாட்டோம், ஜனநாயகத்தை பார்க்க மாட்டோம். அப்ப இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம் முழுக்க முழுக்க இந்திய நாடு முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மத உரிமையை பறிக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறார்கள். அதைத்தான் எதிர்கட்சியில் உள்ளவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் தாக்கல் செய்கிற பொழுது எதிர்கட்சியில் உள்ளவங்க என்ன சொன்னாங்க? நீங்க இந்த மதத்தினுடைய உரிமையில தலையிடுறீங்க, இஸ்லாமிய சட்டத்துக்குள்ள வைக்கிறீங்க, இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது என்று ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் எதிர்ப்பதற்கு இதுதான் காரணம். இன்னும் இந்த சட்டத்துல எவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னா ஒரு ஆள் வந்து திருத்த சட்டத்துல கொண்டு வர்றான். இன்னைக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்துடுறாருன்னு வைங்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் தன்னுடைய சொத்தை வக்ஃப் பண்ண நினைச்சாலும் உடனே அவரால் வக்ஃப் பண்ண கூடாது. அவர் 5 வருஷம் முஸ்லிமா தான் இருக்கணும். 5 வருஷம் முஸ்லிமா இருந்த பிறகுதான் ஒருவர் தன்னுடைய சொத்தை ஒப்படைக்க முடியும், வக்ஃபுக்காக கொடுக்க முடியும். இன்னைக்கு ஒரு ஆள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வர்றாரு, வந்து 1 வருஷம் ஆகுது, வந்து 2 வருஷம் ஆகுது, அவர் இறைவனிடத்துல நன்மை எதிர்பார்த்து நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி ஏற்றிருக்கிறேன், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய தர்மம் மிகப்பெரிய அளப்பரிய நன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே நான் என்னுடைய தர்மத்தை கொடுக்கிறேன் என்று ஒரு ஆள் தர்மத்தை கொடுக்கிறாருன்னா அது இஸ்லாமிய மார்க்கத்தில் சட்டம் இருக்குதா? ஒருவன் உளப்பூர்வமாக இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவர் 5 வருஷமா முஸ்லீமா இருக்க முடியாது. அவர் 5 வருஷமா வேற கொள்கையில தான் இருப்பாரு. 5 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு முஸ்லீமா இருக்க முடியும் என்கிற அங்கீகாரம் இஸ்லாத்துல இருக்குதா? அப்ப இஸ்லாத்துல இல்லாத ஒரு அங்கீகாரத்தை இன்னைக்கு நீ சட்டத்துல உள்ள கொண்டு வருவேன்னு சொன்னா அதுக்கு காரணம் இதை கொண்டு வரக்கூடிய சட்டத்துல எந்த பாதிப்பும் இல்லை, எந்த நெருக்கடியும் இல்லை என்று நீ சொல்வாய் என்று சொன்னால் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டம் இது பார்லிமெண்ட்ல மசோதா தாக்கல் செய்கிற பொழுது கடுமையான எதிர்ப்பு வந்தது. தற்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இவங்க மைனாரிட்டி அரசா இருக்கிறதுனால, சந்திரபாபு நாயுடு அவருடைய தலைமையில் இவங்க ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால
பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமாருடைய பையனால் இவர்களுடைய ஆட்சி ஓடுறதுனால, பாராளுமன்றத்துல அது அதிகமான அழிவு பெரும்பான்மை வராததுனால இதை பார்லிமெண்டினுடைய கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இன்னும் இந்த சட்டத்தை நம்முடைய இந்திய பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அனைத்து நபர்களும் பாஜகவை தவிர்த்து அத்துணை நபர்களும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த நேரத்துல அதுல வேற என்னென்ன அநியாயம் செய்யறாங்கன்னா, நாங்க யாருடைய உரிமையும் பறிக்கலங்கிறாங்கல்ல, இவங்களுடைய அந்த உரிமை பறிக்காத லட்சணத்தை பாருங்கள். இதற்கு முன்னாடி வக்ஃப் போர்டுல ஒரு சட்டம் ஒன்று இருந்தது. அது சென்ட்ரல் வக்ஃப் போர்டு கவுன்சிலாக இருக்கட்டும், சிடபிள்யூசி என்று சொல்லுவார்கள், அது மாநிலத்தினுடைய வக்ஃப் வாரியங்களாக இருக்கட்டும், இந்த வக்ஃப் போர்ட்டை நிர்வகிக்கிறதா இருந்தா அந்த கவுன்சில்ல இருக்கக்கூடியவங்க முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா முஸ்லீமா இருக்கிறவங்களுக்கு தான் அவர்களுடைய அருமை பெருமை தெரியும். இன்னைக்கு மத்த எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அதை யார் வேண்டுமானால் நிர்வகிக்கணும். அதுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது. ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டரா அவர் முஸ்லீமா தான் இருக்கிறது கிடையாது. முஸ்லீம் அல்லாத நபர்களை சட்டப்படி அழகா நடத்திட்டு போயிடலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்துல, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்ட ஒரு வக்ஃப் நிறுவனத்துல, அந்த வக்ஃப் நிறுவனம் முழுக்க இந்திய சிறுபான்மை மக்களாக இருக்கிற முஸ்லிம்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும் பொழுது, அந்த வக்ஃப் போர்ட்டினுடைய உறுப்பினராக இருக்கட்டும், அது மாநில வக்ஃப் வாரியத்தில் உள்ளதா இருக்கட்டும், முஸ்லீமாகத்தான் இருக்கிறது இருந்துச்சு. இப்ப இவன் கொண்டு வர்றான், முஸ்லீம் அல்லாத 2 நபர்களையும் வக்ஃப் போர்ட்டில் உள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இந்த வக்ஃப் நீங்க மார்க்க விவகாரம்னாலே அந்த சொத்தை எதுக்கு பயன்படுத்தக்கூடாது, அது எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்று தானே. அது எங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்றை அது கரெக்டா நடக்குதா இல்லையா என்று முடிவெடுப்பதாக இருந்தால் இந்த மார்க்கத்தில் உள்ளவன் தான் அவருடைய புரிதத்தை ஏற்று நடக்க முடியும். ஏன் நான் கேட்கிறேன், நம்முடைய இந்தியாவிலேயே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குதா இல்லையா? அந்த கோவிலுக்கு ஒரு சட்டத்தை 1983 கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் அந்த சட்டத்தை எதிர்க்க என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? அந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி அதில் அந்த கோவில் நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இந்துவாகத்தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் அவங்க கோவிலுடைய புனிதத்தை கரெக்டா ஏற்றி நடப்பாங்க. ஒரு இந்து அந்த இந்துவினுடைய மத வழிபாட்டு தளத்தை அதை நிர்வகிக்கிற பொழுதுதான் அதனுடைய புனிதத்தை நடத்த அங்கு சொல்லப்பட்ட காரியத்தை வேற கடைபிடிப்பாரு. எந்த அளவுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கான கொண்டு வரப்பட்ட சட்டத்துல அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய கலெக்டரும் அந்த கோவிலினுடைய நிர்வாகத்தில் அவர் ஒரு ஆளாக இருப்பார். அதே மாதிரி அந்த மாநகராட்சியினுடைய கமிஷனர் அவர் அந்த கோவில் நிர்வாகத்தில் ஒரு ஆளாக இருப்பார்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பிரிவை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறாங்க. ஒருவேளை அந்த மாவட்ட கலெக்டர் இந்து அல்லாத ஒரு நபராக இருந்தார், அது ஒரு முஸ்லீமா இருக்கலாம், ஒரு கிறிஸ்துவராக இருக்கலாம், இந்து அல்லாத ஒரு நபராக இருந்தா அப்ப அந்த மாவட்ட கலெக்டருக்கு கோவிலை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பில் அவர் வர முடியாது. அப்ப மாவட்ட கலெக்டர் வராவிட்டால் அந்த மாவட்ட கலெக்டருக்கு அடுத்த பொறுப்பு இருக்கிற ஒரு சப் கலெக்டர் பொறுப்பில் இருக்கிறவங்க இது செய்யலாம். அவங்க ஒரு இந்துவா இருந்தால் இந்து நிர்வகிச்சுக்கணும். கமிஷனர் அவர் முஸ்லீமா இருக்கிறார் அல்லது கிறிஸ்துவராக இருக்கிறாரு, கமிஷனர் அந்த கோவில் நிர்வாகத்துக்குள்ள வர முடியாது. அதே மாதிரி அந்த கமிஷனர்லயே ஜாயிண்ட் கமிஷனர் யார் வருவாங்க, அது கமிஷனர் பதவிக்கு கீழ் பதவி, அவர் ஒரு இந்துவா இருக்கிறாங்க, அந்த இந்து நிர்வகிச்சுக்கலாம். இப்படி இந்தியாவில் தனிச்ச சட்டம் இருக்கத்தானே செய்யுது. கோவில் நிர்வாகத்திற்குள்ளேயே அந்த கோவில் நிர்வாகத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து தான் நிர்வகிக்க வேண்டும், இந்து அல்லாதவர்கள் நிர்வகிக்க கூடாது. அவர்கள் சட்டம் எடுத்து வைக்கிற பொழுது எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வக்ஃப் விஷயத்தில் முஸ்லிம்கள் தானமாக வழங்கிய அந்த வக்ஃப் சொத்து விவகாரத்தில் முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற கடந்த காலத்தில் இருப்பதை இவன் மாற்றுகிறான் என்று சொன்னால் அவன் முஸ்லிம் அல்லாத நபர்களை உள்ளே புகுத்தி ஏற்கனவே பல இடங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சதற்கு அதை அரசாங்க ரீதியிலேயே சட்ட ரீதியிலேயே அந்த ஆக்கிரமிப்பை ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்து அல்லாத நபர்களையும் உள்ள முஸ்லிம் அல்லாத நபர்களையும் உள்ள கொண்டு வருவாங்கன்னு சொல்றாங்கன்னா அப்ப இதுல முஸ்லிம்களுடைய உரிமை பறிக்கப்படுவா இல்லையா? இன்னும் எந்த அளவுக்கு ஒரு அநியாயத்தனமான ஒரு கருத்து சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு வக்ஃபுக்குரிய ஒரு சொத்தையே கடந்த காலத்தில் உள்ள சட்டம் எப்படி இருந்துச்சு, யாரேனும் போய் அந்த சொத்தை அபகரிச்சுட்டா அவரை என்ன செய்யலாம், சட்டப்படி 2 வருட சிறை தண்டனை, கடும் சிறை தண்டனை அவருக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அபகரிச்சு எவ்வளவு சொத்தை அபகரிச்சாரோ அதுக்கு ஃபைனை போட்டுக்கலாம்.
அப்ப அடுத்தவன் வக்ஃபு சொத்தை அபகரிக்க மாட்டான் என்பதற்காக வக்ஃபு சொத்தை அபகரித்தவர்களுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் சில தொகைகள் அவருக்கு ஃபைனும் கொடுக்கணும் ஒரு சட்டம் இருந்துச்சு. இதை என்னத்தை திருத்தி கொண்டு வர்றான்னா, ஒரு சட்டத்தை திருத்துறதா இருந்த சரி 2 வருஷம் இது நிறைய பேர் பயப்பட மாட்டேங்கிறார், நாங்க 10 வருஷம் ஆக்கணும் சொல்லி 50,000 ரூபாய் நாங்க ஃபைனை போடுவோம். அவர் யாரும் திருந்த மாட்டேங்கிறார், 5 லட்சம் ரூபாய் ஃபைனை போடுவோம், 5 கோடி ரூபாய் அபராதம் விதிப்போம். யாரேனும் ஒருவன் வக்ஃபு சொத்தை அபகரித்தால் அவருக்கு இனி விதிக்கக்கூடிய அபராத தொகை 10 மடங்கு 100 மடங்கு அதிகரிக்க அப்படி சொல்லு. ஆனா என்னத்தை சொல்றான்னா, இனிமேல் யாரேனும் வக்ஃபு சொத்தை அபகரித்தாலும் அவருக்கு வழங்கப்படுகிற அந்த கடுங்காவல் தண்டனை இனிமே இருக்காது. அவங்களுக்கு ஃபைன் போடக்கூடிய ஒரு சட்டம் இருந்துச்சு, அந்த ஃபைன் போடக்கூடிய சட்டத்தையும் கொடுக்கிறோம். அவனுக்கு என்னன்னு சொல்ல வரல. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழல் ஊழல் பெருசாலிகளுக்கு நீ என்ன சிகிச்சை கொடுக்கிற? யாருனாலும் வக்ஃபு சொத்தை நீ எடுத்துக்க, அது வக்ஃபு சொத்தை எடுத்தது நிறுவனமானாலும் உனக்கு தண்டனை இல்லை. யாருனாலும் வக்ஃபு சொத்தை எடுத்துக்க, உனக்கு எந்த சைனும் இல்லை என்று நீ சட்டத்தை திருத்துவாயானால் இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஆட்கள் முந்தி வருவார்களா? அது அபகரிக்கிறவங்க விலகி ஓடுவாங்களா? அடுத்து ஒரு திருக்குத்தனமான இன்னொரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை ஒரு ஆளு 12 வருஷமா தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சுட்டாருன்னு வைங்க, 12 வருஷமா ஒரு கட்டுப்பாட்டு கீழே வச்சுட்டா அந்த இடத்தை அவர் தன்னுடைய இடமாக ஆக்கிக் கொள்ளலாம். அப்ப என்னப்பா நீ சொல்ற? ஏற்கனவே அம்பானியினுடைய இடம், அவர் கட்டிய வீடு, அது வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லப்படுது. அது 12 வருஷம் அம்பானி வச்சுட்டாருன்னு வைங்க, அப்படி அம்பானி அந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டாருன்னா 18 வருஷம் அவர் அதற்கு உரிமை கொண்டாடி விட்டால் இன்னும் அதற்கும் வக்ஃபுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது அம்பானியுடைய சொத்து என்று சொல்ல வருவாயானால் அப்ப இந்த அம்பானிகளுக்காகத்தான் இன்னைக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறியா? மத்திய ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த நாட்டு மக்களுக்காக நீங்க ஆட்சி நடத்துற, இல்ல நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களுக்காக ஆட்சி நடத்துற, இப்படி ஒரு கிறுக்குத்தனமான சட்டம் கொண்டு வரப்பட்டால் இது இந்த நாட்டில் எந்த அளவுக்கு கடுமையான போராட்டங்கள் வெடிக்கும் அது உனக்கு தெரியல. கிறுக்குத்தனமான பல சட்டங்களை நீ கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய். அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் ஊழல் பெருச்சாளிகளுக்கும் தாரை வார்ப்பதற்கு இப்படி செய்வது சொன்னா இப்படி நிறைய விஷயங்கள் இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த வக்ஃபு திருத்தத்துல நிறைய விஷயங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்தில் மூக்கை நுழைக்கக்கூடிய வேலையையும் முஸ்லிம்களுடைய சொத்து மத்துகளை அதிகமான ஏக்கர் கணக்கில் உள்ள சொத்து மத்துகளை அடுத்தவர்கள் அபகரிக்கக்கூடிய ஒரு விதமாகத்தான் இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த திருத்த சட்டம் இருக்கிறது. சமீபமா நேற்று இன்னையிலிருந்து சில செய்திகளை நம்ம கேள்விப்படுவோம். ஆந்திர முதல்வராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு இவர் மத்திய அரசாங்கத்திற்கு சொல்லுகிறார், எதிர்வரக்கூடிய அவங்க இந்த வக்ஃபு சொத்து பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்ய முடியல, பெரும்பான்மை இல்லாததுனால கூட்டுக்குழுவுக்கு போனிச்சு. அந்த கூட்டுக்குழு எதிர்வரக்கூடிய அந்த பார்லிமெண்ட் கூடி 1 வாரத்திற்குள்ள ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு வச்சிருக்கிறார். அந்த ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அதற்கடுத்து இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறார். அதுல நம்முடைய தமிழகத்தினுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு கூறியதாக சில தகவல்களை நாம் பத்திரிகையிலே பார்க்கிறோம். மத்திய அரசாங்கம் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கிடப்பில் போட வேண்டும், இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வராதீங்க, அதை கிடப்பில் போடுங்க என்று அந்த தயவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இவங்க தயவுலதான் ஆட்சியை கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சந்திரபாபு நாயுடு கூறியதாக சில தகவல்களை நாம் சில இங்கே ஆங்கில நாளிதழ்களை பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை தருது. இப்படி சந்திரபாபு நாயுடு கூறியதை போல பீகாரிலேயும் நிதிஷ்குமார் இதே கருத்தை பதிவு செய்து விட்டால், ஏன்னா இந்த 2 பேருடைய தயவு இல்லாவிட்டால் வெறுமன பாஜக எம்பி இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்துவிட முடியாது. ஏன்னா அவங்க மைனாரிட்டியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் இந்த 2 முதல்வர்கள் அவங்க தங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு தங்களுடைய எம்பிக்களுக்கு ஒருவேளை இந்த நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிற பொழுது எதிர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இந்த சட்டம் அப்படியே கிடப்பில் போடப்படும். ஒருவேளை சில பல வேலைகளை செய்து நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நீங்கள் தாக்கலும் செய்து விட்டால் அதற்கடுத்து இந்த சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கு அதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எதை இன்றைக்கு நவம்பர் 11ஆம் தேதி போராட்டம் நடத்துறோம்னா, கோர்ட்ல அந்த கொளுத்துற வெயில்ல போராட்டம் நடத்துறோம்னா வந்தாங்க, கோஷம் போட்டாங்க, பேசினாங்க, பேசிட்டு போய் கலைஞ்சிட்டு போயிட்டாங்க, அத்தோடு முட்டித்து விடுவார்கள் என்று நினைக்காதீர்கள். இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டாம் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.
இது எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கிய உரிமையை மறுக்கக்கூடிய விதமாக இருக்குதுன்னு கோரிக்கை வைக்கிறோம். அதையும் மீறி இந்த சட்டம் நடைமுறைக்கு படுத்தப்படுமேயானால் இந்த டயத்துல தான் இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு நாங்கள் தகவல் சொல்லிக் கொள்கிறோம். கடந்த காலத்திலே கொரோனாவுக்கு முன்னாடி எடுத்து பாருங்கள், சிஏஏ என்கிற ஒரு கருப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று அறிமுகப்படுத்தினார்கள். என்பிஆர் என்று அந்த சட்டத்தை கொண்டு வரும்னு சொன்னாங்க. என்ஆர்சியை கொண்டு வரும்னு சொன்னாங்க. அந்த சட்டம் அறிவிக்கப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இப்போராட்ட களங்கள் வடித்தது. ஒவ்வொரு பகுதியிலேயும் இந்த இஸ்லாமிய மக்கள் போராட்ட களத்திலே குதித்தார்கள். எல்லா மாவட்டத்திலும் போராட்டம் நடந்துச்சு, எல்லா ஊர்களிலும் போராட்டம் நடந்துச்சு. இன்னும் சொல்ல கூட அது வெறுமன அடையாள போராட்டமாக இல்லாமல் ஆங்காங்கே தங்கி இருந்து நடக்கக்கூடிய எங்களுடைய உரிமைகளை முழுக்க முழுக்க பெற்றிருக்கிற ஒரு போராட்டமாக நடக்கும் என்று சொல்லி தமிழகத்தில் பல இடங்களில் போராட்டம் நடந்தது. தமிழகத்தில் உள்ள இந்த போராட்டங்களை பார்த்து தமிழகம் அல்லாத மற்ற மாநிலங்களே முஸ்லிம்கள் அன்றைக்கு போராட்டத்தில் குதித்தார்கள். டெல்லியில போராட்டத்தில் குதித்தார்கள், ஷாஹின் பார்க்கிற போராட்டத்தை குதித்தார்கள். ஏதோ கொரோனா வந்ததுனால அந்த சட்டத்தை அப்படியே கிளப்ப போட்டதுனால இன்றைக்கு இந்த சமுதாயம் அப்படியே இருக்கிறது. இந்த வக்ஃப் வாரிய விஷயத்திலேயும் இதே போன்ற ஒரு சட்டத்தை எங்களுக்கு எதிராக, இந்த நாடு எங்களுக்கு வழங்கிய அந்த உரிமைக்கு எதிராக மீண்டும் இந்த சட்டத்தை நீங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தால் நீங்கள் அறிவித்த அந்த கணக்கிலிருந்து ஒட்டுமொத்த இந்திய முழுக்க ஜனநாயக போராட்டம் தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சமுதாயம் பின்வாங்காது, எதற்கும் பயந்து ஒழியாது. சில நேரங்களில் கடந்த காலங்களில் போராட்டங்கள் நடத்துகிற பொழுது, விவசாயிகள் போராட்டம் நடத்தும் பொழுது வேளாண்மை திருத்த சட்டம் என்ற ஒரு கூறுகட்ட சட்டத்தை இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் அன்றைக்கு கொண்டு வந்த பொழுது விவசாயிகள் போராடினார்கள். அந்த போராட்டத்திற்கு எதிராக ராணுவத்தை ஏவி விட்டீர்கள், அந்த போராட்டத்திற்கு எதிராக காவல்துறையை ஏவி விட்டீர்கள். ஆனால் அந்த விவசாயிகள் நீங்க ராணுவத்தை ஏவினாலும் காவல்துறையை ஏவினாலும் உங்களுடைய அதிகார பலத்தை எங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு காலம் இந்த திருத்த சட்டத்தை, வேளாண் திருத்த சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு பின்வாங்காமல் நாங்கள் போராட்டத்திலிருந்து களைய மாட்டோம், ஓய மாட்டோம் என்று சொன்னார்களே. கடைசியில ஒரு வருட காலத்திற்கு பிறகு யாருக்கு இருமாப்போடு நெஞ்ச நிறுத்திக்கிட்டு நாங்க சட்டத்தை ஒரு வார்த்தையை கூட மாற்ற மாட்டோம், ஒரு புள்ளியை கூட மாற்ற மாட்டோம் என்று பேசினாரோ அவரே பார்லிமெண்ட்ல நாங்கள் இந்த வேளாண்மை திருத்த சட்டத்தை வாபஸ் பெறுகிறோம் என்று சொன்னாரே. அதற்கு அந்த ஜனநாயக வழிகளின் போராட்டம் அந்த விவசாயிகளுக்கு கை கொடுத்தது. நாங்களும் எங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து, படைத்த ரப்பூராளன் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய சொத்தை நீ அபகரிக்க நினைத்தால், அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் தாயை வாழ்த்து கொடுக்க நினைத்தால், அது அரசாங்கமே அநியாயமாக அபகரிக்க நினைத்தால் நீ செய்யக்கூடிய அத்துணை காரியத்திற்கும் இன்னும் அப்படியே கட்டுப்பட்டு போகக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருக்காது. நாங்கள் எங்களுடைய உரிமையை முழுக்க முழுக்க ஜனநாயக அடிப்படையில் ஜனநாயகத்தை மீற மாட்டோம். எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. நாங்க வேற வழிகளுக்கு போக மாட்டோம். ஜனநாயக அடிப்படையில் இருந்து யார் அப்படி பார்லிமெண்ட்ல கொண்டு வருவாங்களோ அவங்களே அந்த சட்டத்தை வாபஸ் பெறுகிற அளவுக்கு எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இருக்கும் என்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துக் கொண்டு, இது வெறுமன அடையாள போராட்டம் தான். இனி வரக்கூடிய காலத்தில் தான் அவர்கள் அந்த சட்டத்தை எப்படி கொண்டு வர்றாங்க, அதை அவங்க கிடப்பிட போடுறாங்களா அல்லது மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்களா, அதை பொறுத்துத்தான் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு போராட்டம் இருக்கிறது. அடையாள போராட்டத்தில் திறந்து நிற்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை நாங்கள் கண்டிப்பாக போராடித்தான் எங்களுடைய உரிமையை பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அனைவரும் போராட்ட களத்தில் வர தயாரா? எத்தனை நாளானாலும் நம்முடைய உரிமையை ஜனநாயக அடிப்படையில் வென்றெடுக்க தயாரா? அல்லாஹ் அக்பர். இங்க இருக்கிற மக்கள் இன்னும் பல நபர்களுக்கு இதை எடுத்து சொல்லி, இன்னும் வராத நபர்களை எடுத்து சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவும் போராட்ட களமாகவே அமைந்தது என்று சொன்னால் அது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு நல்லதல்ல. அப்ப இதையெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் சரியான முறையில் புரிந்து கொண்டு
இப்படி அவங்க அறிவித்திருக்கக்கூடிய அந்த வக்ஃப் திருத்த மசோதாவை அவங்க எதிர்வரக்கூடிய நாடாளுமன்றத்துல வாபஸ் பெற வேண்டும் என்கிற அந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்றைக்கு எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அவங்களுடைய அந்த நிலைகளை கவனித்துத்தான் எங்களுடைய போராட்டம் தொடர இருக்குதா அல்லது இந்த போராட்டத்தோடு முடிய இருக்குதா என்பதை ஒன்றிய அரசாங்கத்தின் நிலையை கவனித்துத்தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் உறக்க சொல்லுவோம், சரி பிறக்க சொல்லுவோம், நாம் ஓய்வு உழைப்போம். இது எங்கள் சொத்து, வக்ஃபு எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் அளிப்போம், உன் கொட்டம் அளிப்போம், உன் சட்டம் தகர்ப்போம். நாங்கள் பயப்பட மாட்டோம். நீ சுற்று நினைத்தால் வக்ஃபை இழக்கவும் மாட்டோம். உன்னை விரட்டி அளிப்போம். எங்கள் உரிமை காக்க, எங்கள் உரிமை காக்க நாங்கள் உயிரையும் கொடுப்போம், நாங்கள் உயிரையும் கொடுப்போம். ஓ பாசிச படையே, ஓ பாசிச படையே, நீ அடக்க நினைத்தால், நீ அடக்க நினைத்தால் நாங்கள் அடங்க மறுப்போம், நாங்கள் அடங்க மறுப்போம். உன் திருத்தத்தனத்தை, உன் திருத்தத்தனத்தை நாங்கள் ஒழித்து கட்டுவோம். நாங்கள் கலைஞர மாட்டோம், அதை கலந்தால் மாட்டோம். இனி ஒவ்வொரு நாளும், இனி ஒவ்வொரு நாளும் உன் உறக்கம் கலையும், உன் உறக்கம் கலையும். இது விடுதலை முழக்கம், இது விடுதலை முழக்கம். நீ நாளை கேட்கும், இனி நாளை கேட்கும். வக்ஃபை மீட்கும் வரைக்கும், வக்ஃபை மீட்டும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும், எங்கள் ஆர்ப்பாட்டம் தொடரும். உன் ஆணவ ஆட்சி, உன் ஆணவ ஆட்சி அது விரைவில் அழியும், அது விரைவில் அழியும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நன்றி மாவட்ட செயலாளர் உண்மையான வழங்குவார். தமிழ்நாடு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வெற்றியை கொண்டு அந்த உலக இலக்கு நிகழ்வின் நீதியை சொல்லுவதாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய வர்த்தக நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்கள், உளவுத்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், மாவட்டத்துறை அமைப்பை ஏற்று உள்ள கொள்கை சகோதர சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும் மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உதாரண தீவிரவர்கள் சொல்லித் தந்த அந்த நெறிமுறையில் பிரார்த்தனையோடு அழைத்து செல்லுமாறு நன்றியை கேட்டுக் கொள்கின்றோம். அப்படியே ஆங்காங்கே இருங்க. இவருடைய வாகனங்கள் இங்கே வரும். சொந்த வாகனங்கள்லயே அமைதியான முறையிலே அழைத்து செல்லுமாறு